வணக்கம். நான் உங்கள் உமா பிரதி. இப்போ நம்ம எதுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கோவை சின்சான் அந்த பையனுக்கு வந்து பிறந்த நாள். அவனோட பிறந்த நாளுக்காக கூப்பிட்ருந்தாங்கன்னு போயிருந்தோம். நாங்கள் கூட வேறு மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சோம். அப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராகவே செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. இது ஒரு காட் கிஃப்ட் மாதிரி எங்களுக்கு. அது குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பாடு பரிமாறுற ஒரு யோகம் சொல்லலாம். பிள்ளைகளெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே கண் கலங்குது. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பரவாயில்ல, சின்ன அப்பா வந்து இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பாடு, கேக்கு, அப்புறம் வந்து போனவங்களுக்கெல்லாம் இந்த செடி இதெல்லாம் கொடுத்து ஒரு நல்ல நிகழ்வாக நடத்திட்டாரு. நீங்களும் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம்னா இந்த மாதிரி இந்த குழந்தைங்கள போய் பார்த்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேளை சாப்பாடுனா ஒரு வேளை சாப்பாடு கொடுங்க. எங்களுக்கு இன்றைக்கி மத்தியானத்துலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அங்கே தான் இருந்தோம். ரொம்ப மன நிறைவாக நிறைய மைண்ட் ப்ரெஷரில் இருந்தோம். எல்லாம் போய் மனசு லேசாயிடுச்சு. அந்த அளவுக்கு மைண்ட் நல்லா ரிலீஃப் ஆகிடுச்சு. அவங்கள பார்க்க பார்க்க கடவுள் நம்மளுக்கெல்லாம் எவ்வளோ நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்காரு அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் நீங்களும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இல்லை இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு வேளை சாப்பாடு அந்த மாதிரி உங்களால் முடிஞ்சதை நீங்களும் கண்டிப்பாக பண்ணணும். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார் ஸ்பெஷல் ஸ்கூல்னு சொல்லி சிங்காநல்லூரில் இருக்குது. அதை பார்த்து நாங்கள் எல்லாமே கொஞ்சம் நேரம் குழந்தையாகவே மாறிட்டோம். எல்லாருமே அவங்க விளையாடுறதெல்லாம் நாங்களும் விளையாண்டுட்டு ஒரே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். வரவே எங்களுக்கு மனசில் ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. அங்கே இருக்கிறவங்களும் சரி, அங்கே வேலை செய்கிறவங்களும் சரி, அந்த குழந்தைங்கள ரொம்பவே நல்லா பார்த்துக்குறாங்க. உண்மையாலுமே சொல்கிறோம், இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்ததுக்கு சின்சான் அப்பாவுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ரொம்ப சந்தோஷமாக எல்லாருமே விளையாண்டுட்டு இருந்தோம். இனிமேல் நாங்களும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இல்லை யாருக்காவது பர்த்டே, யாருக்காவது நினைவு நாள் அப்படின்னா இந்த குழந்தைங்களுக்கு தான் கண்டிப்பாக ஏதாவது செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு ரொம்ப இன்றைக்கி நெஞ்சத்தொட்ட நிகழ்ச்சி. இன்றைக்கி கடைசியில் லேக்காவோட அப்பாவை வச்சு செடி நட்டு வச்சுட்டாங்க. நட்டு வச்சதுக்கப்புறம் தான் நாங்கள்லாம் கேக் வெட்டவே போனோம். பரவாயில்ல, சின்சான் அப்பா ஒன்று யோசிச்சு பண்ணியிருக்காரு. கடவுள் வந்து நம்மக்கிட்ட கொடுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம இல்லாதவங்களுக்கு கொடுத்தா நம்மளுக்கு கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாரு. உங்களாலேயும் முடிஞ்சால் கண்டிப்பாக இந்த குழந்தைங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு அது நம்மளால் முடிஞ்சால் கண்டிப்பாக தரலாம். சின்சான் அப்பாவையும் சின்சானையும் கண்டிப்பாக கடவுள் ஆசீர்வதிக்கணும். இன்னும் அவங்க மேலும் மேலும் நிறையா விஷயங்கள் இந்த மாதிரி பண்ணணும். கடவுள் அவனை ஆசீர்வதிக்கணும். ஹாப்பி பர்த்டே சின்சான். எப்போவும் கடவுளும் கூட தான் இருப்பார். ஹாப்பி பர்த்டே.